வணக்கம். அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசியினர் குணநலங்கள் என்ன? ஆல்ரெடி மேஷத்துலேருந்து சிம்மம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கன்னி ராசியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கன்னி ராசி அவுட் ஆஃப் 12 ராசிஸ் என்னுடைய ஃபேவரட் ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா அது கன்னி ராசி. ஏன் அப்படின்னா, நான் சில குணநலங்கள் நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குணநலங்கள்லாம் கடவுள் நேச்சுராகவே சில ராசி கொடுத்துருக்கான். அதில் முக்கியமான ராசி கன்னி ராசி. அப்படி என்ன குணநலங்கள் சார் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குணநலம், அவ்வளோ சீக்கிரத்தில் எமோஷனே ஆக மாட்டாங்க. எல்லாத்தையுமே எமோஷன்லெஸ்ஸாக டீல் பண்ணக்கூடிய ஆட்களாக அவங்க இருப்பாங்க. சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் கன்னி ராசி தான். உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் தேட்டருக்கு போயிருக்கீங்க, படம் பார்க்குறீங்க. ரொம்ப எமோஷனலான படம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அழுவாச்சியான படம். தேட்டரில் இருக்க 100 பேரில் 99 பேர் அந்த படத்தை பார்த்து அழுகிறான், அந்த சீனை பார்த்து அழுகிறான்னா, ஒருத்தன் மட்டும் அதை பார்த்து கிண்டல் பண்ணுறான், இல்லை கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் எந்த எமோஷனும் இல்லாமல் அப்படின்னா, அவன் நிச்சயமாக கன்னி ராசியாக தான் ஆளாக தான் இருக்க முடியும். கன்னி ராசியில் உலகத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த உலகம் இப்படி தான் இயங்கும்னா இப்படி தான் இயங்கும். நம்ம அழுகிறதுனாலையோ, ஃபீல் பண்ணுறதுனாலையோ, ஒரி பண்ணுறதுனாலையோ, நம்ம எமோஷனை காட்டிக்கிறதுனாலையோ இந்த உலகத்தில் எந்த விஷயமும் மாறாது அப்படின்ற கொள்கையை கன்னிராசிக்கு பேசிக்காகவே கடவுள் செலுத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க சீக்கிரத்தில் எமோஷன் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் அவங்க நீங்கள் விற்கவே முடியாது. இந்த இந்த குணநலம் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குணநலம். ஆக்சுவலி கன்னிராசி எனக்கு ரொம்ப பிடிச்சி போக மிக முக்கியமான காரணங்களில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி கன்னிராசி. 2வது விராட் கோலி. விராட் கோலியும் கன்னிராசி. 3வது தந்தை பெரியார். இவங்க 3 பேருமே கன்னிராசியை சேர்ந்தவர்கள். மகேந்திர சிங் தோனி அவர் எமோஷன்ஸை காட்டவே மாட்டார். ஆக்சுவலாக ப்ராப்பர் கன்னிராசி, பியூர் கன்னிராசின்னு நீங்கள் மகேந்திர சிங் தோனியை சொல்லலாம். ஒருபோதும் அவருடைய எமோஷனை அவர் காட்டவே மாட்டார். வெற்றி அடைஞ்சாலும் ஒரே நிலையில் இருப்பார், தோல்வி அடைஞ்சாலும் ஒரே நிலையில் இருப்பார். அவர்கிட்ட இந்த சென்டிமெண்ட்ஸ் செட்டுப்படியே ஆகாது. எனக்கு ஒரு கிரிக்கெட்டிங் மூமெண்ட் ஞாபகம் இருக்குது. வேர்ல்டு கப் ஃபைனல் ஸ்ரீலங்காவோட ஆடிட்டு இருக்கோம் வான்கடே ஸ்டேடியமில். அப்போ ஒட்டுமொத்த க்ரௌடி மாத்து ஜெயசலாம்னு பாடுறாங்க. யுவராஜ் சிங்கும் தோனியும் கிரீஸ்ல இருக்காங்க. 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. யுவராஜ் சிங் ரொம்ப எமோஷன் ஆகிறா, சுற்றி இருக்க அத்தனை பேர் எமோஷன் ஆகிறாங்க. ஒட்டுமொத்த க்ரௌடு எமோஷன் ஆகுது. ஆனால் அந்த டைமில் கூட ஒருத்தர் எமோஷனே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக க்ளோஸ் பிரித்து போட்டுக்கிட்டு பேடை கரெக்டாக கட்டிக்கிட்டு சிம்பிளாக நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த மாதிரி குணநலம் ஸ்ட்ராங்காக கன்னிராசி கடவுள் கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் கன்னிராசி அத்தனை பேருமே யார் மீது காதல் வயப்படுவாங்க, எப்படியான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டான நபரை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. கன்னிராசி ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுப்பாங்க. பிஸ்னஸில் சூப்பராக கால்குலேஷன் பண்ணுவாங்க. லைஃப்லேயும் ரொம்ப கால்குலேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எதுவுமே போடாத ஒரு லைஃப் பார்ட்னர் தான் ஒரு ரியல் லைஃப்பில் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்க பர்சனாக தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எமோஷன்லெஸ் பர்சனாகவே இருப்பாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கன்னிராசியோட பர்சனல் லைஃப்பில் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி சண்டைகள் வருது அப்படின்னா, அவங்க பார்ட்னர் அவங்க எந்த அளவு எமோஷனலாக இருக்காங்களோ, எந்த அளவு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ, அதே அளவு எக்ஸ்பிரஸ் அவங்க கன்னிராசி பீப்புள் கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கன்னிராசி பீப்புள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத காரணத்தினாலும், அது பெருசாக வேல்யூ பண்ணாத காரணத்தினாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி கிட்ட ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் லோ பர்சனாக இருப்பாங்க. ஒரு பர்சியூவே பண்ண மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை காதல் துணையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பர்சியூவே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப சிறந்ததை நோக்கி, அவங்க மைண்டை சிறந்ததை நோக்கி தள்ளும் அவங்கள. த பெஸ்ட் தான் உங்களுக்கு வேணும். அப்படி த பெஸ்ட் தான் வேணுங்கிறது ப்ராப்ளம் என்னன்னா, த பெஸ்ட்டுக்கு நீங்கள் த பெஸ்ட்டாக இருக்கணும். 2வது விஷயம், த பெஸ்ட் எத்தனை பேர் இருக்க முடியும் இந்த உலகத்தில்? ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அப்படி ஒருத்தர் 2 பேர் இருக்கனால அவங்களுடைய பாசிபிலிட்டி ரொம்ப குறையும். அவங்களோட சேர்த்துன பாசிபிலிட்டி இதெல்லாம் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை ரொம்ப உடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே போல ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். கன்னிராசின் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு 1000 கேள்விகள் கேட்பாங்க. இது சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் தன்னை சுற்றி இருக்க அத்தனையுமே கேள்வி கேட்டே இருந்தார். தன்னிடம் சொல்லப்பட்ட அத்தனை புராணங்களையும் கேள்வி கேட்டார். தன்னிடம் சொல்லப்பட்ட எல்லா வர்க்கத்துக்கான கதைகளையும் கேள்வி கேட்டார். அதே மனநிலை தான் கன்னிராசியில் இருக்க அத்தனை பேருக்குமே இருக்கும். கன்னிராசியில் ரிலேஷன்ஷிப்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே அவசியம் நம்ப மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டாங்க. அது அதிகப்படியான ஒரு ஒரு ஃபயர் வால்குள்ள தள்ளி, அதாவது அவங்களை அதிகப்படியான டெஸ்ட் வைப்பாங்க, அதிகப்படியான கேள்விகள் வைப்பாங்க. அது எல்லாம் ஓகே ஆகிற பட்சத்தில் மட்டுமே ஒருத்தரை நம்பக்கூடிய நபர்களாக கன்னிராசிகள் இருப்பார்கள். கன்னிராசிக்கு கடவுள் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப இயல்புலேயே வரும். ஒருவேளை நீங்கள் கன்னிராசியில் பிறந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா, நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணால் தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணுங்க. உங்கள் முழு ஜாதகமும் பார்க்கணும். பட் வெறும் கன்னிராசி வச்சு சொல்லலாம்னா நீங்கள் டெஃபினட்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்க பாசிபிலிட்டி உண்டு. ஏன் அப்படின்னா கன்னிராசிக்கு 2 குவாலிட்டி இருக்குது. அது அவங்க பிஸ்னஸில் சூப்பராக ஜெயிக்க காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக யோசிப்பாங்க. கன்னிராசி கிட்ட போயிட்டு நான் ஒரு 500 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் இந்த பிஸ்னஸில் கிடைக்கும் அப்படின்னு எவனா சொன்னான் அப்படின்னா, போடா மென்டல்னு சொல்லுவாங்க. நீ போயிட்டு என்ன பண்ணுறான்னா, உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றேன், நீ அங்கே போய் குணமாயிட்டு ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட மைண்ட் எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். 500 ரூபா போட்டால் எப்போ 5000 ரூபா கிடைக்கும்? 500 ரூபா போட்டால் 600 ரூபா கிடைக்கலாம் அதிகபட்சம். 550 ரூபா கிடைக்கலாம், 520 ரூபா கிடைக்கலாம். இவ்வளோ தானே கிடைக்கும். அது எப்போ உங்களுக்கு 5000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு
கேட்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தை நீங்கள் கன்னிராசி ஏமாற்றவே முடியாது. நினைப்பாங்க நான் 500 போட்டால் எனக்கு 5000 கிடைக்கும் தான். ஆனால் எப்போ கிடைக்கும்னா இப்போ கிடைக்காது. 20 வருஷம் கழிச்சு எனக்கு 5000 கிடைக்கும் சொல்லி நான் நம்புறேன். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஒழிய உடனே எனக்கு வந்து 500 போட்டோடனே எனக்கு 5000 கிடைக்கணும் அப்படின்னு எண்ணவே மாட்டார்கள். அதே போல் கன்னிராசிக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு 200 அடி தள்ளி நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்தை முழுமையாக பார்த்தீங்க. பார்த்தோன்னே உங்கள் மண்டையில் அந்த சம்பவம் ஏறி இருக்கும். ஓகேங்களா? அந்த சம்பவத்தை அதே போல் பக்கத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துருக்காரு. அவருக்கும் அந்த சம்பவம் மைண்ட் ஏறி இருக்கும். நீங்களும் அந்த நபரை பக்கத்துல இருந்து பார்த்த நபரும் கான்வர்சேஷன் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நீங்க பார்த்த பெர்ஸ்பெக்டிவும் அவர் சொல்ற பெர்ஸ்பெக்டிவும் அப்படியே வேறுபடுது. அப்படின்னா மற்ற 11 ராசிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் பார்த்தேன் இப்படிதான் நடந்துச்சுன்னு சண்டைக்கு போவாங்க. ஆனா கன்னிராசி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்த அவர் சொன்ன பிறகு அதே போல சுத்தி பார்த்தவங்க அத்தனை பேர்கிட்டையும் கேட்டு ஆராய்வாங்க. அவங்க வந்து நான் கண்ணால பார்த்தேன் இது இப்படிதான் நடந்துச்சுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறத 100% நம்பக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தான் முக்கியமே ஒழிய நான் கண்ணில் பார்த்தேன் தான் அது முக்கியம் கிடையாது. ஆனா எவிடன்ஸ் என்ன சொல்லுது, ஃபேக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பொய்யும் விளக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் அந்த பையில என்ன இருக்கோ அதான் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களா கன்னிராசினர் இருப்பாங்க. நீங்க மட்டும் ஒரு முதலாளியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா கன்னிராசினர் நிறைய பேர் உங்களை டீமில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப ரொம்ப மேன்மை அடையும். ஏன் அப்படின்னா கன்னிராசினால ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக ஒரு ஜாபை பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா பர்ஃபெக்டாக பார்ப்பேன், இல்லை அந்த ஜாபையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஜோன் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலி குட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சேர்த்துக்கிறதின் மூலம் நிச்சயமாக உங்கள் கம்பெனி வளர்ச்சி அடையும். சின்ஸ் அவங்க ப்ரொஃபஷனலி ரொம்ப கிஃப்டட் அப்படிங்கிறனால டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் வரதான் செய்யும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இதே போல் அடுத்த வீடியோ துலாம் ராசியை பற்றின வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.